நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய செய்தி, அதாவது நெருங்கும் டிட்டாவா புயல் 5 மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் எதிர்கொள்ள தயாரா விளம்பர அரசு. இந்த கேள்விக்காக நாம் விடையை தேடப் போகிறோம். நாளை 29, 30 2 நாட்கள் ஒரு கடுமையான புயல். 26ஆம் தேதி இதனுடைய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. அது 27ஆம் தேதிக்கு பின்பு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது அது டிட்வா புயலாக அது மாறியிருக்கிறது. இந்த டிட்வா புயல் கரையை கடக்கின்ற போது டெல்டா மண்டலங்கள் தஞ்சை, குறிப்பாக நாகை, திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி மிக முக்கியமான 4 மண்டலங்கள் டெல்டாவிலே பாதிக்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், இந்த மாதிரி நகரங்கள், காஞ்சிபுரம், இந்த மாதிரி நகரங்களிலும், திருவள்ளூர், எல்லாவற்றிலும் கடுமையான மழை இருக்கும். ஆரஞ்சு அலர்ட் இங்கே நமக்கு விடப்பட்டிருக்கிறது. 29ஆம் தேதி தான் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர் வரைக்கும் இதனுடைய அனர்த்தம் அதிகரிக்கும். அதிகமாக திருத்துறைப்பூண்டியிலே கடந்த நாள் 110 மில்லிமீட்டர் 11 சென்டிமீட்டருக்கு மேலான மழை அளவு இருக்கிறது. நீடாமங்கலம், மன்னார்குடி, நன்னிலம், இங்கெல்லாம் மழையினுடைய அளவு கிட்டத்தட்ட 84 மில்லிமீட்டரிலிருந்து 110 மில்லிமீட்டர் அளவிலே பெய்திருக்கிறது. ஏற்கனவே துன்பத்திலும் துயரத்திலும் ஏற்கனவே நாம் பேசினோம். 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே ஏராளமான வியாபாரிகள் அல்ல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய நெற்மணிகளை விற்பதற்கு கூட நாதியற்ற நிலையில் தொடரும் துயரம். இதையெல்லாம் அடுத்து தாக்கப் போகிற டிட்வா புயலுடைய தாக்கம் இது எப்படி இருக்கிறது நிறைய பேசுவோம். நம்மோடு பேசுவதற்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கிறேன். அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன், எம்முடைய ஜனநேசன் நண்பர், மூத்த பத்திரிகையாளராக திரு ராமன் அவர்கள், இன்னும் சட்ட நேரத்தில் பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு சங்கம், அதாவது திரு பிரபுகாந்தி அவர்களும் நிபுணராக இணைகிறார். ஐயா தமிழ்ச்செல்வன், நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நிலைமை எப்படி இருக்கு ஐயா, அதை சொல்லுங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 15 நாளா கனமழை பெஞ்சு கிடக்குது விட்டு விட்டு. அதே மாதிரி பருவந்தப்பிய மழைகளால் பாதிக்கப்பட்டு டெல்டா மாவட்டம் முழுமையாகவே மூழ்கடிக்கப்பட்டு கிடக்கு. இந்த நிலைமையில இதுவரைக்கும் ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பண்ணுறப்பையும் பார்க்கவில்லை, இப்பையும் பார்க்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே முழுகி கிடக்கிறோம் தண்ணியில். குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா இந்த நரிக்குடி, நீடாமங்கலம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் அம்மாபேட்டை, நம்ம மன்னார்குடி பக்கம் தேவங்குடி, நீடாமலம் பக்கம் கிளரியம், பைத்தஞ்சேரி, வலங்கைமான், எல்லா நாமநது மாவட்டத்தில் பார்த்தோம்னாக்கா வெள்ளப்பாக்கம், நரிமணம், பாலையூர், கோகூர், வேதாரண்யம் பக்கத்தில் நாகக்குடையாம், திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் எல்லா ஊருமே பார்த்தோம் அப்படின்னாக்கா மூழ்கி கிடக்கு. இப்ப இதுவரைக்கும் நீங்க மழைக்காலம் எப்போ வருதுன்னு தெரியும். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை எடுக்கிறது. இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணா முடிஞ்சு போச்சு, அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஏற்கனவே எங்களை பார்க்க வரல. இன்னைக்கு இரவு கனமழை தொடர்ந்து 2 நாளைக்கு மிக கனமழை தொடருங்கிறாங்க. மெதுவாக தான் நவுறுதுங்கிறாங்க 3 கிலோமீட்டர் வேகத்துல. கஜா புயலே ஏகப்பட்டது பாதிக்கப்பட்டோம். இப்பவும் எல்லா பகுதியுமே ஒரு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கணும். இப்போ குறிப்பா பார்க்குறோம் அப்படின்னா மணல் திட்டுகள், வெண்ணார் வடிநிலக்கோட்டம், காவேரி வடிநிலக்கோட்டம், நம்ம கடலூர் தென்பண்ணையாறு, பாலாறா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நீங்க பஸ் வாகனத்தில் போய் பார்க்கலாம். மணல் திட்டுகளும் மண்ணு திட்டுகளும் அப்படியே அடர்ந்து கிடக்கிற ஓரமாக தான் தண்ணி ஓடும். அதெல்லாம் அகட்டி இருந்தாலும் தண்ணி கிடுக்கிடுன்னு ஓடியாரும். பொதுவாக கடலோர மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டமா இருக்கட்டும், மயிலாடுதுறை மாவட்டமா இருக்கட்டும், இதை இப்போ குறிப்பா கர்நாடகாவோட மழை கூட இந்த கடலோர மாவட்டங்களுக்கு தான் வரும். தஞ்சாவூர்ல பாதிக்கும், திருவாரூர் பாதிக்கும், மயிலாடுதுறை பாதிக்கும். கடல் முகத்துவாரங்களை அகலப்படுத்தாம இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்ணி தேங்கி தான் நிக்குது.
பாதிக்குது. இந்த குறிப்பா அந்த வெங்காய தாமரை சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அப்படியே படர்ந்து கிடக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாகப்பட்டினத்து திருத்துறைப்பூண்டி பக்கம் நாகப்பட்டினம் பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர பாடி உரத்தூர்லாம் விவசாயிகளை ஆள வச்சு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இன்னைக்கு நாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஏற்கனவே கொடுத்த நிதியெல்லாம் விஞ்ஞான உடலா போட்டு இப்ப 67.3 கோடி ரூபாய் வடகிழக்கு பருவமழைக்காக நாங்க ஒதுக்கி இருக்கோம் வெங்காய தாமரைக்கான்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் திருவாரூருக்கு 4.5 கோடி, நாகப்பட்டினம் 5 கோடி. இந்த கோடியெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. எங்க பார்த்தாலுமே ஒரு வெங்காய தாமரை அகட்டாமல இருக்கு. ஒட்டு மொத்தமாவே டெல்டா மாவட்டத்துக்கு ஒரு 4 மாவட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் இருந்தாலே இந்த வெங்காய தாமரைக்கெல்லாம் அகற்றிருக்கலாம். வெங்காய தாமரை நிதி வருது. ஆனா அங்க பாக்குறப்ப நாங்க போய் அந்த இட்டாச்சி வாகன இயந்திரத்தை பாக்குறப்போ எக்ஸனோரா வாகனம் வேலை செய்யுது. அவங்களுக்கு அது தொண்டு நிறுவனத்தில் உலகளாவிய ஒரு தொண்டு நிறுவனம் இன்டர்நேஷனல். அது நாங்க வீடியோ போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அங்க வந்து பார்த்தா ஆதார் என்கிட்ட இருக்கு. அவங்க வந்துட்டு பெட்ரோல் டீசல் மட்டும் போட்டா போதும், டிரைவர் இப்படி கொடுத்தா போதும் நடக்குது. அவங்க மொத்தத்துல முறைகேடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்ச அளவு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுப்பு அமைச்சரை போட்டுட்டோம் அப்படின்னா பொறுப்பு அமைச்சர் 3 நாளா வர்றது கிடையாது, ஒரு இடத்தையும் பாக்குறது இல்ல. பொறுப்பு அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உட்காந்துக்கிட்டு ஒரு மாவட்டத்துக்கு 30 தூரம் வந்திருக்காங்க பேரிடர் மீட்பு குழு. அவங்க என்ன மீட்க போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அங்கங்க சாலைகளும் மோசமா கிடக்கு. விவசாயிகள் மக்கள் அச்சத்துல இருக்கும். எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆளுகளா நம்ம நிலையில இருக்கிறோம். இன்சூரன்ஸ் பண்ண போனோம்னாக்கா அவ ஒரு நம்பர் கேட்கற தேசிய அடையாள அட்டை நம்பர் கிட்ட 5 நாளா மத்திய அரசு எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் பண்ண முடியாம கிடக்கிறோம். டிஏபி உலக அளவுல தட்டுப்பாடா இருக்குது, அது கிடைக்காம இருக்கிறோம். நெல் கொள்முதல் பண்ண கொடுக்க ஆள் இல்ல. நீங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் சித்தர்காடு எருக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா குடோன் வச்சிருக்க நெல்லு பூரா முளைச்சு கிடக்குது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல எல்லாம் பனி பெஞ்சு போச்சு, ஈர நைப்பாச்சு, அம்புலி மாமா கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில விவசாயிகள் மோசமான நிலைமையில இருக்கிறோம். இப்ப நீங்க இன்னைக்கு வந்து இதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து முன்னேற்பாடு என்ன பண்ண போறீங்க? எங்க தண்ணினா ஜேசிபி விட்டாச்சை போட்டுக்கிட்டு ஒரு ஓரமா நிக்க, அவ்வளவுதான். இன்னைக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை உணவு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். அங்க தாலி கட்ட நேரத்தில் போய் சாப்பாடு செய்யணும், எங்கேயும் செய்யறது. அந்த நிலைமை தான் டெல்டா மாவட்டத்தில் தான் நடந்துட்டு இருக்குது. பொறுப்பு அமைச்சர்களோட வேலை நான் பார்த்தோம்னா பொறுப்பாக அங்க என்ன நடக்குது, ஆட்சியர் என்ன பண்றாரு, மாவட்ட சார் என்ன பண்றது, வசூல் பண்ற வேலை மட்டும் பார்க்க கூடாது. பொறுப்பு அமைச்சர்கள் முன்கூட்டியே வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லி எந்தெந்த வாய்க்கால் இல்ல அதை மட்டும் பார்வையிடணும். இவர்கள் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்துட்டு போனா மட்டும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு தீர்வாயிடாது. டெல்டா மாவட்டம் முழுமையாக மூழ்கி கிடக்குது. இந்த 2 நாள்ல கனமழை பெஞ்சு அப்படின்னா நேரடி விதைப்பு, சம்பா மற்றும் தாளடி பனைகள் பல லட்சம் ஏக்கர் கிடக்குது. சரி, நிவாரணம் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடந்த ஆண்டு ஒரு கணக்கெடுத்தாங்க. கணக்கெடுத்துட்டு நீங்க அதிகமான அளவு மாவட்ட ஆட்சியர் கணக்கெடுத்துக்கணும் சொல்லி அறிவு நிராகரிச்சுட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய, அதாவது தமிழ்நாடு பூரா அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் பூரா கைகள் கட்டப்பட்டிருக்கு தான் சொல்லுவாங்க. அவர்கள் முழுமையாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் செயல்பட முடியாததான் இருக்கு. அவர்களுடைய அறிக்கை கொடுப்பாங்க. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமா இருக்கட்டும், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனா இருக்கட்டும், இவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், இறங்கி பார்க்கணும். முதலமைச்சர் வர முடியலனாக்கா இங்கேருந்து உடனடியாக அன்னைக்கு இதுக்கு போக தெரிஞ்சது. நம்ம இந்த அசமாய் நடந்த ஊருக்கு போய் பாக்குறீங்க, போய் சாராயம் குடிச்சவனை பார்க்க வரல, அவங்க குடிச்சா காசு கொடுக்குறீங்க. நம்ம ஈரோடு பக்கம் நினைக்கிறேன், அங்க போய் பாக்குறீங்க. எங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை தொடர்ச்சியாக நாங்க வந்துட்டு கோபத்துல நாங்க இருக்கிறோம் பயங்கரமா. எங்களை ஒண்ணுமே எதுவுமே கண்டுகொண்டது கிடையாது. நிவாரணம் கிடையாது, காப்பீடு கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம எங்களை ஒரு அனாதைகளை தான் நாங்க டெல்டா மாவட்டம் இருந்துட்டு இருக்கோம். தமிழக அரசு வெறும் அறிக்கை மட்டும் விடாம நேரடியா களத்துல இறங்கி ஆய்வு செய்யணும். முன்கூட்டியே எதுவும் செய்யாம இன்னைக்கு புதுசா வந்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா தண்ணி தேங்க தான் செய்யும். இன்னையும் விவசாயிகள நிலங்கள் முழுமையாக பெரிய அளவில் பாதிக்கப்படும். இப்ப நான் சொல்றேன், நெல் விவசாயம் தான் நம்ம பெருசா பேசுவோம் டெல்டா மாவட்டம். இது சார்ந்த தொழில்கள். மீன் வளர்க்கலாம், அவனும் மீன் வளர்ப்பு பூரா தண்ணியில் அடிச்சிட்டு போச்சு. வேதாரண்யத்துல பூ சாகுபடி, அதே மாதிரி காய்கறி சாகுபடி கும்பகோணம் பக்கத்துல எல்லாமே பெரிய அளவுல விவசாய சார்ந்த தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவுதான் நாங்க தண்ணிகளை தடுக்க முடியும்? எல்லா இடத்திலும் மணல் திட்டுகளா வச்சுட்டு எல்லாத்தையும் ஊழல் பண்ணி சாப்பிட்டுட்டு ஊரக வளர்ச்சித்துறை 100 வேலையில வெட்டதுக்கெல்லாம் பில்ல போட்டு சாப்பிட்டுட்டு இப்ப பொறுப்பா உட்கார்ந்துக்கிட்டு பொறுப்பு அமைச்சர் கூட ஏசி ரூம்ல ஏசி கார் உணவகால உட்காந்துக்கிட்டு அங்க சரி செய்யப்படும், இங்க பார்வையிடப்படும். வேலைனாக்கா ரேஷன் அரிசியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்காவது பள்ளிக்கூடத்துல உட்காந்து 10 பேர் சோறாக்கி போடுவீங்க. அது எங்களுக்கு அந்த சாப்பாடு ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது. எங்கிட்ட அரிசி போதுமான அரிசி இருக்கு, நெல் எல்லாம் நாங்க வீட்டுல தான் வச்சிருக்கோம். இதுதான் செய்வீங்களா ஒழிஞ்சு கேட்டா மத்திய அரசு நிதி கொடுக்கலப்பீங்க. மற்றதுக்கெல்லாம் இப்ப திருச்சியில நீங்க ஒரு ஏதாவது கட்டணும் அப்படின்னா அங்க இருந்து மட்டும் எங்களுக்கு காசு வருது. எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அது செத்து போனவங்களுக்கெல்லாம் நீங்க சமாதி கட்ட காசு இருக்குங்கிறீங்க, எழுதாததுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்கிறீங்க. விவசாயிகளை மட்டும் எதுக்கு இந்த கண்ணீரில மிதக்க வரீங்கன்னு தெரியல. டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 18க்கு மேல சட்டமன்ற தொகுதி இருக்குது. எல்லா தொகுதியிலுமே இதே நிலைப்பாடு தான் இருக்குது. விவசாயிகளை வந்துட்டு ஆறுதல் கூட ஆள் இல்ல, எல்லாமே அனாதையாக்கப்பட்டு நிர்கதி ஆட்டப்பட்டு நினைக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்க போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கிறோம். தமிழக அரசு நடவடிக்கை எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் தாயா எங்களோட கோரிக்கையா.
நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் சொன்னதெல்லாம் கேட்டிங்களே, சொல்லுங்கள். அதுவும் டெல்டாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அங்கே அவங்களுடைய குரல் வந்து கிரவுண்டோட ஹீட்டை நமக்கு தெரியப்படுத்தும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே களத்தினுடைய நிலை. ஏன்னா இன்னைக்கு கேட்பாரற்ற நிலையில் இருக்கிறாங்க, ஒரு கையேறு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. நேற்றைய தினம் கடலூர் பயணம் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து கடைமடை பகுதிகளில் தூர்வார பணிகள்லாம் எப்படி மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, அதே போல் இந்த முகத்துவாரங்கள் சொல்கிறாங்களே, இங்கே அலையாத்தி காடுகள்லாம் இருந்ததே, அதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கிராஜுவலாக அங்கே மக்கள்கிட்ட கேட்கும்போது, இந்த காலம் வந்து சம்பா சாகுபடி நடக்கும். பெரும்பாலான பொருட்கள் வந்து இந்த கடைசி மாதங்கள், ஒரு 2-3 மாதங்கள் நாங்கள் பயிரிடுவதற்கே நிறைய விவசாயிகள் பயப்படுகிறாங்க அப்படின்றதா அவங்க பதிய வைக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை இந்த இயற்கை பேரிடரில் மழையில் இல்லை புயலில் அடிச்சுட்டு போயிருச்சுன்னா அதை மீட்கிறதுக்கான பெரிய வேலை இருக்குது. இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலையும் பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது காளான் போன்ற மற்ற பொருட்களுக்கான அந்த குடைவரைகள் அந்த இதெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த காற்றுல அடிச்சுக்கிட்டு போயிடும். எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் மழையில் மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நாங்கள் முதலீடு போடுவதற்குமே ஒரு பிரச்சனையாக இருக்குது, அங்கே விவசாயம் செய்வதற்கும் சிக்கலாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கடலூரை பொறுத்த வரைக்கும் இங்கே டெல்டாவுடைய சாரமும் இருக்குது, அதே போல் வட தமிழ்நாடுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பெரும்பாலான மழை புயல் இங்கே வரக்கூடிய பகுதி, ரொம்ப ஆபத்தான பகுதி. ஆமாம், 2011 தானே புயல்னு ஒன்று வந்து நான் ஊரே அழிஞ்சது. மழைனாலே சென்னை மக்கள் எப்படி பயந்துகிட்டு இருந்தாங்களோ கடலூர் அதுக்கு சற்றும் குறையாத இந்த டெல்டா பகுதி, கடலூரில் ஆரம்பித்து நீங்கள் நாகப்பட்டினம் இந்த சைடு வேளாங்கண்ணி அந்த வேதாரண்யம் உட்பட அவங்க சொல்லக்கூடிய அந்த பூச்சந்தையில் பெரிய உற்பத்தி நடக்கக்கூடிய இடங்கள், இந்த டெல்டா பகுதிகளெல்லாம் ஏன் இந்த திரும்ப திரும்ப சிக்கலுக்கு வருதுன்னா, அவர் ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னார். இங்கே முன்னேற்ற பணிகள் அதை வந்து முன்கூடி செய்ய வேண்டிய பணிகள் செய்யலை, இப்போ அவங்க தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் எப்போ நடந்திருக்கணும் அப்படின்னா மே காலகட்டத்தில் நடந்திருக்கணும். பிப்ரவரியில் ஆரம்பித்து மே வரைக்கும், அதிகபட்சம் ஜூனுக்குள்ளே. ஏன்னா தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு துவங்க ஆரம்பிச்சிடும், அதுக்கு அடுத்து கொஞ்சம் இடைவெளியில் வடகிழக்கு பருவமழை துவங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எப்போ செய்யணும்னா இதெல்லாம் கோடை காலத்தில் செய்ய வேண்டியதாக இந்த முன்னேற்ற பணிகள்லாம் செஞ்சுருக்கணும், இந்த முன்னேற்பாடுகளை மேற்கொண்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த நாளைக்கு விடிஞ்சால் மழை இருக்குது, இந்த மழையில் எவ்வளவு தாக்கம் வரப்போகுது, எவ்வளோ வீடுகள் இருக்கும், பயிர்கள்லாம் எவ்வளோ தூரம் மூழ்க போகுது, இந்த அச்சத்தில் இருக்கும்போது முன்னேற்பாடுகள் செய்யப்படுது. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா முதலமைச்சர் அவர் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, திமுக ஆட்கள் எல்லாருமே நீங்கள் வந்து தயாராக இருங்க. இது வந்து ஒரு கோட் வேர்ட். ராதாகிருஷ்ணன் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் சரி பண்ணிட்டோம், சாப்பாடு வந்துட்டு, ரைஸ் வந்து, இது என்னையா கணக்கு தரத்தர முடிச்சிடணும். இப்போ இந்த இந்த எதுக்கு இந்த என்னெல்லாம் வருது, இந்த கோட் வேர்டு எதுக்கு தெரியும்? கோட் வேர்டு தானே. இந்த டிஎம்கே ஆட்கள் எல்லாம் போய் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவங்கள 4 மண்டபத்தை பிடிச்சிக்கிறது, ஒரு 10 வண்டிகளை கொண்டு வந்துக்கிறது, ஒரு 100-200 பேருக்கு சாப்பாடை ரெடி பண்றது. இது முதலமைச்சர் திரும்ப திரும்ப அறிவிக்கிறதுல 4 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்துகிட்டு இந்த அறிவிப்பு அந்த கோட் வேர்டை சொல்றதுக்கு எதுக்கு அவர் முதலமைச்சராக போடுறது? அவர் சொன்னார், நான் போன முறை இதே போல் நம்ம விவாதத்தில் வச்சோம், சென்னையில் சின்ன மழைக்கே 5000 பேருக்கு உணவு கொடுத்தோம், 1,00,000 பேருக்கு உணவு கொடுத்தோம்னு அறிக்கை வந்துச்சு. அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இத்தனை வருஷத்துக்கு பிறகும் சாப்பாடுக்கு வரிசையில் நிற்க வச்சு கொடுக்குறீங்க, அதை ஒரு புகைப்படமாக கொடுக்குறீங்கல்ல, இதை விட வெக்கம் சென்னை மாநகராட்சி மேயருக்கோ கமிஷனருக்கோ வேற என்ன வெக்கம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? அதே தான் இப்போ என்ன சொல்லலாம், சாப்பாடு இருக்குங்க எங்களுக்கு, அது பிரச்சனை இல்லை, எங்களுடைய பயிர்கள் அங்கே நாசமாகிக்கிட்டு இருக்கு, அதுக்கான வழிகள் சரியா இல்லை. இவங்க அந்த கடைமடை பகுதிகளுக்கான வெள்ளம் வடிகிறதுக்கான மழைநீர் வடிகிறதுக்கான வேலைகளை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரப்போகிறது இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இதுக்கான வேலைகளை முன்னேற்பாடாக செய்யலை அப்படின்றத அவங்க கோரிக்கையாக இருக்குது. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த கொள்முதல் செய்யக்கூடிய மையங்களில் இது நம்ம கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 2023 ஒரு 3 நிறுவனம் சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் தான், கிறிஸ்டி ஃபார்ம்ஸ்க்கு தான், முருகா கந்தசாமி, முருகா என்டர்பிரைசஸ், அந்த கார்த்திகை என்டர்பிரைஸ், இந்த 3 நிறுவனங்களுக்கு முருகனுடைய பேரை நினைவு பண்ணிட்டு கிறிஸ்டி ஃபார்ம்ஸ் அந்த குரூப் ஆஃப் நிறுவனங்களுக்கு இவங்க கொடுக்கும் போதே டெண்டர் வயலேஷன் விதிகளை மீறி சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நாள் கணக்கில் அங்கே நெல்மணிகள்லாம் கொண்டு வந்து கிடப்பில் வச்சுருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய குறைவாக அங்கே லோக்கலில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய லாரி ஓனர்களே அசோசியேஷன் அவங்களையே பயன்படுத்தியிருந்தால் இந்த லாரிகளை வச்சு கொள்முதல் செஞ்சு உரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும். போன மழைக்கு முன்னாலேயே இந்த நெல்மணிகள்லாம் விளையிறதுக்கு முன்னாலேயே அது உருப்படியான இடத்துக்கு போயிருக்கும். இந்த பர்ச்சேஸில் நடந்த கோளாறு முருகா, கந்தசாமி, கிறிஸ்டி, கார்த்திகேயா என்ன நடக்கு பேசுவோம்.
அந்த நிறுவனங்களுக்கு இந்த கார்த்திகேயா, கந்தசாமி, முருகா இந்த 3 நிறுவனங்களுக்கு 3 பேருமே அவங்க போட்டி போடுற அந்த 35 மாவட்டங்களில் மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே தான் போட்டி வருது. அவங்க மட்டும்தான் செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கொடுக்கும்போதே நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம், இது சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது, விதிகளுக்கு புறம்பாக இருக்குது. 11 மாதம் கழிச்சு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் விதியை மீறி நீங்கள் கொடுக்குறீங்க. இது நிறைய பேருக்கு பிரச்சனை உண்டாகும். ரெண்டாவது 295 ரூபா இருக்கிறத நீங்கள் 595 ரூபாய் கொடுக்குறீங்க. 300 ரூபா 305 ரூபா கூட இருக்குது. லோக்கல் ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க 300 ரூபா 310க்கு இயக்குறாங்க. நீங்கள் 595 கொடுக்குறீங்களே, இது ஒரு நாளைக்கு சுமாராக 10 கோடி ரூபா நமக்கு லாஸ்ன்றதை வெளிப்படுத்தணும். அப்போ கேட்கல இந்த திமுக அரசு தான் அந்த டெண்டரை அப்ரூவ் பண்ணாங்க. இதை நம்ம ஆரம்பத்தில் அப்ஜெக்ட் பண்ணும்போது டெண்டரை அப்படியே திறக்காம தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அறக்க பறக்க திறந்து 2025 ஜூனோட முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் இப்போ 2025-26 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, போன வருஷமும் விவசாயிகளுடைய கொள்முதல் பண்ணுறதுல பிரச்சனை. ஏன்னா லாரி இல்லை, அவ்வளோ லாரி இருந்தால் தானே எல்லா மாவட்டத்துக்கு போய் பண்ண முடியும். லோக்கல் ஆப்ரேட்டர்ஸை இவங்க நம்பவே இல்லை. இந்த நிறுவனத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, போதுமான வெஹிக்கிள் இல்லை. அப்போ கொள்முதல் செய்ய வேண்டிய இடங்கள்லாம் இந்த மாவட்டத்துக்கு ஒரு வாரம், அதுக்கு அடுத்ததான் இந்த மாவட்டம் வர்றாங்க, அதுக்கு அடுத்ததான் இந்த மாவட்டம் வர்றாங்க. அது மாதிரி நிறைய தேக்கங்கள். ராதாகிருஷ்ணன், இந்த நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் வேலை பார்க்கும். ஆமாம், அது எப்படி சாத்தியம் ராதாகிருஷ்ணன்? அதுதான் சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்கிறோம். லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் 310க்கு இயக்குறேன்னு கேட்கும்போது ஏன் இந்த நிறுவனங்களுக்கு 595 கொடுக்குறாங்க? எவ்வளவு பெரிய இன்னொன்று எஸ்ஓஆர்னு சொல்லுவோம், ஸ்கெடியூல் ஆஃப் ரேட்டே 295 தான். இவங்க 595 310 ரூபாய் கூடுதலாக கொடுக்குறாங்க. அப்போ இது விதிகளுக்கு புறம்பாக இருக்குன்ற வெளிப்படுத்தணும். இன்னைக்கு பாருங்க, நூற்றுக்கணக்கான விவசாயிகள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோ நெல்மணிகள் இன்னைக்கு விளைஞ்சி வெளியில வந்து அது வளரதே பார்க்க முடியுதாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. அப்போ இது ஒரு பக்கம் இயற்கையவும் வீணாக்கியிருக்கும், அதை நம்பி வேலை செஞ்ச விவசாயிகளையும் ஏமாத்திருக்கும், அரசு கட்டமைப்புலையும் இழப்பாயிருக்கு, மக்களோட வழிப்பணமும் சூறையாடப்பட்டு. அப்போ இந்த கோணத்துல திமுக அரசு ஒரு விஷயத்துக்கு மட்டும், இந்த ஒரு விஷயத்துல எடுத்து ஒண்ணுதான் பேசியிருக்கோம், இன்னும் பேச கோடி. நெல்மணி கொள்முதல்ல உருப்படியா செஞ்சிருந்தாலே நீங்க லட்சக்கணக்கான டன்னை நீங்க உருப்படியா சேமிச்சிருக்க முடியும். விவசாயிகளுடைய வயிற்றுல வாங்கியிருக்க மாட்டீங்க. பால் வாத்து அவங்க மாச கணக்கில், நாள் கணக்கில், இரவு பகல் பாகம் வயல்ல கடந்த. இப்போ இதை ராதாகிருஷ்ணன்ட்ட பேசினல ஒரு 6-7 நிமிஷம் பேசினாரு. அந்த ஒரு விஷயம் தான் சார் சொல்றாரு. நீங்க சொல்லுவோம் அடிக்கடி சொல்ற மாதிரி, நீங்க எந்த இதில் பார்க்குறீங்க? அதாவது இந்த மழை காலங்களில் அரசாங்கம் பிரிடர் போன்ற தீமை இது பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா அவங்க என்ன பண்ணா டிட்வா புயல், டிட்வா சரி, அது ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு புயல் வருது, டிட்வாவா டிட்டாவா புயல். இன்னைக்கு 2 நாள் 3 நாளாக இலங்கை நாட்டையே சூறையாடிக்குன்னா அங்கே ஃபுல்லாகவே. நான் இன்னைக்கு வவுனியாவில் உள்ள ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணீர் விட்டு பேசுகிறாரு. என்னென்னு கேட்டிங்களா, அங்கே பாதிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்களா அதிகமாக கண்டி, நுவரேலியா, மலையக மாநிலம், இதிலெல்லாம் ரத்னபுரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் சரிவு, மழை, வெள்ளம். ஆமாம், மண் சரிவில் கிட்டத்தட்ட 52 பேர் அங்கே உயிரிழந்திருக்காங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக மண் சரிவு. எல்லாமே தமிழர்கள், தோட்ட தொழிலாளர்களுடைய மலையக மாநிலத்தில், அந்த மாகாணத்தில் அது போக பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதுல வவுனியா மிகப்பெரிய வவுனியா, மட்டக்களப்பு, கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்றதில் மழை வெள்ளம் தேங்கி வீட்டுக்குள்ளே 3 அடி நிற்குது. ஸோ இந்தியா அரசாங்கம், நம்முடைய இந்திய அரசாங்கம் ஹெலிகாப்டர் இராணுவத்தினுடைய INX விக்ராந்த் இராணுவ தளத்தை அங்கே அமைச்சு கரையோரத்தில் மக்களை மீட்பு பணியில் உள்ள நிலைப்பட தயாராக நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ பகைவனுக்கும் மன்னித்தல்வா இறைவா என்று சொன்னது போல அண்டை நாட்டில் இலங்கையில் அந்த மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கக்கூடாதே என்று மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையில் இந்த நாடு, நம்முடைய இந்தியா நாடு, பாரத பிரதமர் இலங்கை நாட்டு உதவிக்கரம் நீட்டுகிறார். இன்றைக்கி நிறைய மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. இலங்கை மக்களுடைய துயரங்களிலும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் இந்த நாடு பங்கேற்பது என்பது இது ஒரு சான்றிதழாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இது மனிதநேய சான்றிதழ், மனிதநேயம் தான். அரசியல் சான்றிதழும் நமக்கு இருக்கு. ஆமா, அது இருக்கணும்ல, இருக்கணும். மனிதநேயமும் இருக்கு, நம்ம பக்கத்து நாடு, இதுல நம்ம அரசியலும் நமக்கு இருக்கு. காரணம் இலங்கையில் கடந்த பல ஆண்டுகாலமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார சரிவு, அவர்கள் சாப்பாடுக்குள்ள பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டில் உள்ள இலங்கையில் மக்கள், நடுத்தர மற்றும் ஏழை மக்களுடைய மனநிலை, அங்கே வாழ்வாதாரம் 11 மணிக்கு கொஞ்சம் போல சாப்பிடுவாங்க சார். அது போக 4 மணி சாப்பிடுவாங்க சார். வேற எதுவுமே அங்கே ஒன்றுமே கிடையாது இலங்கையிலையா. அங்கே நடுத்தரம் மற்றும் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் 11 மணிக்கு கொஞ்சம் போல சாப்பிடுவாங்க, அதுக்கு அடுத்த 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. இதுதான் நிலைமை சார். நீ அங்கே ரொம்ப நாள் இருந்த மாதிரி பேசுறியா சார்? நான் அடிக்கடி அங்கே இலங்கையில் சொற்பொழிவு போகிறேன் சார். இலங்கையில் வவுனியாவில் பல்வேறு ஆலயங்களில் நிறைய சொற்பொழிவு போயிருக்கிறேன். அதனால் எனக்கு அங்கே நிறைய விஷயங்கள் தெரியும். இலங்கையில்
இலங்கையில் என்ன எனக்கு நடக்குது, தெரியாம போச்சு. ஆமா, இலங்கையில் என்ன நடக்குது எது நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இந்த செய்தி ஜெயா தொலைக்காட்சியில் இன்னைக்கு இந்த தலைப்பு போட்டோன்னே நான் வவுனியாவில் உள்ள சைவ சித்தாந்த தலைவர் தான் கேட்டு அங்கே என்ன நிலைப்புன்னு அவங்க கொடுத்த தகவல் தான் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணுறேன். நன்றி ஐயா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா மழை வருது, இது மழை சீசன். ஆமாம், மழை சீசன் டிசம்பர். சென்னையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்னாலே மழை வரும் போகும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இரவு பகலாக மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்கில் அவங்க மைக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா முன்னேற்பாடும் நம்ம பண்ணிட்டு ரெடியாக இருக்கணும். எல்லா முன்னேற்பாடும் சொல்லுங்க, ஆமாம், எல்லா முன்னேற்பாடும் நிவாரண மையங்கள் ரெடியாக இருக்கணும். கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் ரெடியாக இருக்கணும். அப்புறம் தங்கும் இடம் ரெடியாக இருக்கணும். அரிசி, டாலு, டீசல், மோட்டார், படகு. வாங்க ஐயா, தண்ணீர் மிதப்போம் வாருங்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் குடித்த கொண்டு நின்ற குலம், கிடந்த குலம், சைன குலம், அமர்ந்த குலம் தண்ணீரில் மிதக்கின்றார்கள். ஆகவே மழை சீசனில் மழை வந்தால் இன்னொரு விஷயம், இது மட்டும் கேட்காதீங்க சார். நீங்கள் மழைநீர் கால்வாய் எங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. அரைப்போரும் கேட்கக்கூடாது, நீங்களும் கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டால் திமுக ஆமாம், அரைப்போரும் கேட்கக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பக்குன்னு கோவம் வரும். 100% முடிஞ்சாச்சுன்னு சொல்லுவாங்க. மழை வந்தால் அப்புறம் மந்திரி சொல்லு, துறை சார்ந்த மந்திரி சொல்லுவார், ஐயோ மழை வந்த வீட்டில் தண்ணி வரதான் செய்யும், அது நாங்கள் என்ன பண்ண முடியும். ஒரு கேள்வி நம்ம ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு அதாவது நல்ல சிந்தனை வராதோ. ஒரு நிதமான மழை வரும், ஒரு வாய்க்காலில் போகும், எப்போ பார்த்தாலும் மூட்டையை வச்சுட்டாங்க, சேகர் பாபு போய் நின்றாரு. இது என்னையா இது என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனைனா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் என்ற காலத்தில் ஒரு தவறு செய்தாலோ தெரியாமல் செய்தாலோ ஒரு எதிர்கட்சி கேட்பாங்க, முதலமைச்சர் வந்து அது என்னன்னு நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன எதிர்கட்சியே இல்லையா தமிழ்நாட்டில்? கேட்க ஞாதி இல்லை சார், எதிர்கட்சியே இல்ல, நாதி இல்லைன்னு. ஆமா, என்னன்னா அது முழுக்க அரசாங்க லேண்ட்ல கொட்டா போட்டு ஏப்பம் பெற்றது மாதிரி உள்ள நிலைப்பாடு இன்னைக்கு உருவாகி போச்சு சார். கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்தில் அரசு நிலங்களை சர்வே எடுத்து பார்த்தீங்களா, மலைகளும் பெருத்து விட்டார்கள், அரசு நிலங்களும் சமீகரம் செய்து விட்டார்கள். இப்போ நம்ம சென்னைக்கு வருவோம். இப்போ சென்னையில் பார்த்தா டீசல் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, சமையல் கூட டீசல் சொல்கிறாங்க, பெட்ஷீட்டு, பாய், தலையணி இதெல்லாம் வாங்கித்தான் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், தண்ணி வந்தோன்னா எங்களுக்கு நாடுங்க. இதில் இன்னொரு விஷயங்கள், ஆமாம், இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இந்த கொள்முதல் பண்ணுறாங்கல்ல ஐயா, இந்த பெட்ஷீட் என்ன பேசுனா 110 ரூபா பெட்ஷீட் ஐயா. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? கரெக்டாக சார், எனக்கு லைன்ல சார் 30 ஆண்டு காலம் இந்த உள்ளாட்சியத்துல நான் குளிச்சிருக்கிறேன் சார். 110 ரூபா பெட்ஷீட் எவ்வளோ போடுறாங்க? 150 ரூபா சார். தப்பா நினைக்கிறேன். அதே போல சாம்பார் சாதம் தான் போடுவோம், சாம்பார் சாதம் போடுவோம். சரி சார். ஆனா பில்லு பிரியாணி பில்லுங்க. அது எப்படி போடணும்? ரைட். இப்போ அது கடைக்கு வருவோம். இப்போ அது வாங்கி தின்னு சொல்ல மாட்டானா? என்னையா சாம்பாரை போட்டு கோழிக்கால் போட்டு? மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த டெம்பரரியாக 2-3 நாள் மேடான இடத்தில் அவங்கள கொண்டு ஸ்டே பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு சாம்பார் சாதம் ஏதாவது போட்டு பில்லை போட்டு கணக்கு முடிக்கணும். இதில் என்ன விஷயம்னா சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள். இந்த தொகைகளை அந்த தொகை எங்கெங்க போகுது பாருங்க. சென்னை மாநகராட்சி மண்டலம் 11, மண்டலம் 3, மண்டலம் 3, மண்டலம் 4, மண்டலம் 5, மண்டலம் 8, மண்டலம் 11, மண்டலம் 12. இந்த மண்டலங்கள் எல்லாம் தாழ்வான பகுதிகள். எந்த இடங்கள்லாம் சொல்லிருங்க, பேரையும் சொல்லிருங்க. ரைட். மண்டலத்தை சொன்னீங்கன்னா பேரை சொல்லிருங்க. தாழ்வான பகுதி. மண்டலம் 1 திருவெட்டியூர். சரி, சும்மா பேர். மண்டலம் 2 மணலி, எனக்கு தெரியும். சரி. மண்டலம் 3 மாதவரம். மண்டலம் 4 தண்டர்பேட்டை ஏரியா. மண்டலம் 5 ராயபுரம் ஏரியா. மண்டலம் 6 அண்ணாந்தர திருவிக்கா ஏரியா. மண்டலம் 7 அம்பத்தூர். மண்டலம் 8 அதுவும் அண்ணாந்தர திருவிக்கா பக்கத்தில் வருது. மண்டலம் 6 வந்து முதலமைச்சர் தொகுதி குளத்தூர் தொகுதி. குளத்தூரும் திருவைக்காத்தூர். அந்த தொகுதியில் செலவு பண்ண பணத்தை பார்த்தீங்கன்னா சாக்காப்ஸில் அந்த தொகையை தூக்கிருக்கலாம் சார். அவ்வளோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. 110 ரூபா பெட்ஷீட்டை ஒரு தண்ணியில் வச்சா கலர் கலராக போயிடும். அது டெம்பர் தான் சார். நீங்கள் 2 நாளுக்கு தங்குவீங்க. அப்புறம் கட்டில காட்டிங்களா, இதோட சிரிப்பு கட்டில தெரியுமா? 450 ரூபா 600 ரூபா இரும்பு பைப்பை போட்டு. ஆமாம், கட்டில் தூங்குற கட்டில் சார். அது எவ்வளவு? 450 ரூபா 600 ரூபா அந்த ஒருத்த கட்டில். சரி, வெல்ட் வச்சிருக்காது. அதில் நீங்கள் பச்சை பிள்ளைய கொண்டு ஒரு தூக்கி ஜம் பண்ணால் கட்டில் படைஞ்சு கால் ஒழிஞ்சு. அதுக்கு பில்லு எவ்வளோ அதை சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் சொன்ன ரகசியம். ஆர்வமாக கேட்க முடியல. இதெல்லாம் சொன்ன பெரிய ரகசியம் சார். இதில் அந்த கதையை கேளுங்க. 15 மண்டலம் இந்த பில்லை போடுவாங்க. இப்போ என்ன கூத்துன்னா கடந்த 2 வருஷமாக அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை. உதவி சேர்ப்பவர்களை சேர்ப்புகளாக இன்சார்ஜ் போடுறாங்க. இப்போ கோஷ்டி பஸ்ஸில் எங்கே வருதுன்னா ஒரு சென்னை மாநகராட்சியில் மண்டலம் 11 இருக்குது. வலசராக்க மண்டலத்தில் 3 உதவி சேர்ப்புகிறார்கள். அங்கே போஸ்டிங் சேர்ப்புகளுக்கு அங்கே வேக்கன்சி இருக்குது. அப்போ என்ன பண்ணனா அந்த 2 உதவி சேர்ப்புகளை சேர்ப்புகளை ஆக்கிவிட்டு அதில் ஒரு சேர்ப்புகளுக்கு எனக்கு உதவி சேர்ப்பு எனக்கு இல்லை பட்டிங். இதில் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் வந்து இப்போ கொள்கை இப்போ வந்து இது இப்போ இந்த மழை வருதில்ல, இதெல்லாம் மக்களுக்காக செலவு சொன்ன பேரிடர் மேலாண்மை வருது, எல்லாமே வருது. ஆனால் உண்மையிலே இதில் கஷ்டப்படுறது தெரியுமா? காவல்துறையும்
பேரிடர் மேலாண்மை துறையும் தான் தீயணைக்கும் படி தான் இதில் கஷ்டப்படுது. இதில் உண்மையிலே ஆனால் பில்லை போட்டு சாப்பிடுது சென்னை மாநகராட்சியை சேர்ந்த பல ஊழல் அதிகாரிகளுக்கு இது பெரிய கொண்டாட்டம் கொண்டாட்டம். அப்புறம் பார்ப்போம் திண்டாட்டம் யாருக்குன்னு. சார் ரெண்டாவது எது இருக்கோம். சரி பிரபு சார், நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு பேரிடர் மேலாண்மை நிபுணர். பிரபு, நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நாம் பல அமர்வுகளில் நூற்றுக்கணக்கான அமர்வுகளில் நீங்கள் என்னோட பேசியிருக்கீங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு பேச போகிறது இந்த டிட்ரா புயல், அதாவது டிட்ரோவா புயல், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சார், கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எப்போவுமே ப்ரோஆக்டிவாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க 2 பேர் பேசின விவாதங்கள் சில விஷயம்லாம் பேசிச்ச தண்ணி வந்த பிறகு சாப்பாடு ரெடி பண்ணுறது, இந்த போர்வை போடுறது, இதெல்லாம் வந்து ரியாக்டிவ். முதல்ல தண்ணி உள்ளே வராமல் தேங்காத அளவுக்கு என்ன அதுதான் பார்க்கணும். இப்போ திருப்பி என்ன சொல்கிறோன்னா, எந்த மக்களும் இப்போ இலவசங்களை எதிர்பார்க்கல. இனி வருங்காலங்களில் எந்த கட்சி பேரிடரை சரியாக கையாளுவாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கும். இதுதான் வந்து நான் திருப்பி சொல்கிறேன். அப்போது அகைன் இப்போ இந்த மழை வருது. இப்போ வந்து இவங்க 21 இல்லை 25 எட்ஜு இன்னும் 3 பௌர்ணமி தான் சொல்கிறாங்க. அப்போ கூட இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவுமே எடுக்காது தான் மிகப்பெரிய இதுவாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் நான் திருப்பி சொல்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பேரிடர்களை கையாளக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா போன வருஷம் புயலில் கூட இப்போது திருவண்ணாமலை, விழுப்புரத்துலாம் மிட் டைமில் வந்து இப்போ சென்னையில் திறந்து விட்டு தான் பெருசாக பேசணும் தவிர அந்த டைமும் திறந்து விட்டுருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த டேமோட கொள்ளளவு, இந்த தண்ணி, இதெல்லாம் வந்து எல்லா டிவி சேனல்லையும் ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருக்கும், எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு. நான் திருப்பி சொல்கிற விஷயங்கள் என்ன விஷயம்னா, பேரிடர்களை சரியாக கையாளுறதுக்கு நீங்கள் கரெக்டாக இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடாது. இப்போ இன்னும் 3 நாளாக டிசம்பர் 1 வருது. சென்னையில் இருக்கிற 70% மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் உண்மை. இன்னொரு பாயிண்ட்டு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். இன்னொரு பாயிண்ட்டு, புதுசாக இப்போ தான் வீடு கட்டிங்கன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து டைரக்ட் லாஸு இன்டைரக்ட் லாஸாக பிரிக்கணும். தண்ணி வந்த போது இந்த 3 வாரம் பிரச்சனை, அப்புறம் தண்ணி வெளியே போயிட போகுது. ஆனால் தண்ணி உள்ளே வந்து வெளியே போகிறச்ச அது வந்து சோஃபா செட்டு டேமேஜ் பண்ணிட்டு போயிடும், வீட்டில் அந்த பெயிண்ட் டேமேஜ் ஆச்சு போயிடும், அப்புறம் உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே மெதிச்சுன்னா அது உடனே தண்ணி வடிஞ்ச உடனே வெயிலில் காய வச்சு ஆன் பண்ணுற விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்பாயிரும். தொடர்ந்து 4 வருஷமாக எல்லா டிசம்பர் மாதமும் குறைஞ்சி 4லேருந்து 5 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிருக்கும். 5 லட்ச ரூபாய் லாஸ்ன்றது ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு இப்போ மாதம் ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட அது ஒரு 9 மாதம் 10 மாதம் சம்பளம் அது வந்து இப்படி எடுத்து போயிடுது. இதுதான் பாயிண்ட். அடுத்தது வந்து மக்கள் மத்தியிலும் அப்புறமா அரசாங்க மத்தியிலும் நிறைய கோஆர்டினேஷன்ஸு இல்லவே இல்லை. இது வந்து அவேர்னஸ் பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இறையன்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணார். அதாவது இப்போ வந்து நவம்பர் மாதம், ஓகேங்களா, நீங்கள் செப்டம்பர் மாதத்துல இந்த எக்ஸ்கவேஷன் பர்மிட் சொல்லுவாங்க, குழி தோன்ற வேலையை பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் கண் கூட பார்த்தேன், சேலையூரில் நேற்று குழி தோன்றாங்க, நேற்று தான் எக்ஸ்கவேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். கண்டிப்பாக நான் போய் கேட்குறேன், என்னப்பா இப்போ ஆரம்பிக்கிறேன், மழை பெய்ய போகுது, என்ன பண்ணுறப்பா, எனக்கு வந்து என் கமிஷனர் எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், நீ போய் அவங்ககிட்ட போய் பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இது முழுக்க தாம்பரம் எஸ்ஆர் ராஜா எம்எல்ஏவோட தொகுதி. இதான் நடக்குது, என்ன வார்டுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பாயிண்ட். அப்போது ஒரு சீஃப் செக்ரட்டரி பாஸ் பண்ண ஜிஓவே செல்லுபடி ஆகணும். அப்போ எது செல்லுபடி ஆகணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ திருப்பி என்னன்னா, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பேரிடர் வந்தால் மக்களுக்கு திண்டாட்டம், ஆனால் அதிகாரிகளுக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுது. திரு ராமன் வந்து சொல்கிறது ஹியூமரஸாக இருக்குது, அதனுடைய சீரியஸ்னஸ் ரொம்ப மன வலியை ஏற்படுத்துறது. ஸோ மன வலியில் சாதாரண உள்ள நம்முடைய டெல்டா பகுதியிலேருந்து தோழர் தமிழ்ச்செல்வன் அதை தான் நீங்கள் எழுதி வச்சிங்க சார். கண்டிப்பாக டெல்டா பகுதியில் ஒரு 7 எம்எல்ஏவை டிஎம்கேக்கு அவுட் ஆகும். ஏன்னா அதாவது அந்த விவசாயியோட ரணம் வந்து வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய ரணம், அவங்களாம் மறக்க மாட்டாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். திருப்பி ஒரு விஷயம் சொன்னால் பார்த்தீங்கன்னா, லாரி இல்லை அது இல்லை. நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி பேரிடர்கள் தாங்க கிளைமேட்டிக் சேஞ்ச் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் வெயில் காலத்தில் மழை பெய்யும், மழை காலத்தில் வெயில் பெய்யும். திருப்பி சொல்கிறது தான்,
எதிர்பாராததையும் எதிர்பாருங்கள். கிளவுட் பஸ்டர், க்ளவுட் பஸ்ட் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிறோம். ஆமாம், அப்படிதானே? அப்படிதான். சரி. ஸோ க்ளவுட் பஸ்ட் அதுமாதிரி மேக வெடிப்பு இருக்கும். மிகப்பெரிய, அதாவது இப்படி தான் மழை பெய்யும்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கூட பெய்யறதுக்கான எல்லா விதமான, அதாவது எதிர்பாராததையும் எதிர்பாருங்கள். எதிர்பாராதையும் பாருங்க. இருங்க பிரபு சார், இப்போ ராதாகிருஷ்ணன் இப்போ இணைச்சி சொல்லுங்க, எந்த பாயிண்ட் இப்போ சொல்லுங்க. தோழர் ராமனும் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பாயிண்டில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 தோல்வி திட்டங்களுடைய அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்னு சொல்கிறேன். ஒரு 5 விஷயங்கள் தோல்வியான முதலமைச்சர் அப்படின்றது. ஒன்று, திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி இதுவரைக்கும் டேபிள் செய்யவே படவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட முதல் தோல்வி. திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி வந்து சென்னை முழுசும் பெருவெள்ளத்திலேருந்து பெருமழைகள்லேருந்து இயற்கை பேரிடர்களை காப்பாற்றுறதுக்காக ஏற்கனவே அந்த பெருமழை சமயத்தில் ஆய்வு செஞ்சாங்க. அந்த அறிக்கையை இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் வைக்கவில்லை. இது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கவில்லை. ஒப்படைச்சிட்டாரு. அதில் அரசு அரசு திருப்புகழ் ஐஏஎஸ் வந்து இறையன்பு அவர்களுடைய சகோதரர் அரசுக்கு கொடுத்துட்டாரு. அரசு இன்ன வரைக்கும் பகிரங்கமாக வெளியில் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை அமைச்சர் நேரு அவர்களோ இல்லை மேயர் பிரியா அவர்களோ கமிஷனர் அவர்களோ சேகர்பாபு அவர்களோ மேடையில் என்ன சொல்கிறாங்க, திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அந்த ரெக்கமெண்டேஷன் என்னத்தான் இருக்குது, வெளியிடுங்களே. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் தோல்வி, திருப்புகழ் ஐஏஎஸ் அறிக்கையை வெளியிடவில்லை. ரெண்டாவது, சென்னையுடைய இந்த மழைகளுக்காக 4000 கோடி 5000 கோடிகளை சொன்னாங்க. அதை பற்றின முழுமையான அறிக்கை எங்கேயுமே இல்லை. இரண்டாவது தோல்வி. மூன்றாவது, மழைநீர் வடிகால், இந்த மிஸ்ஸிங் லிங்க் எல்லாம் இருக்குது. இந்த மிஸ்ஸிங் லிங்க்கெல்லாம் நாங்கள் சரி பண்ண போகிறோம். ஏடிஎம்கே காலகட்டத்தில் நிறைய இடத்துல இணைப்பு கொடுக்கல, நாங்கள் அதனால் மிஸ்ஸிங் லிங்க் கொடுக்குறோம். அண்ட் டவுன் த லைனுக்கு கனெக்டிவிட்டி அந்த முகத்துவாரங்கள் கொண்டு போகிறோம். நாங்கள் அந்த வேலைகளுக்கான எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. ஆனால் அலாட்டட் ஃபண்டிங் 4500. இன்னைக்கு மழைநீர் வாய்க்காலுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மழைநீர் வாய்க்கால் ப்ளூ பிரிண்ட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவாரா, பேர் மிரியா அவர்கள் வெளியிடுவார்களா, கமிஷனர் குமரகுருபரன் வெளியிடுவார்களா? ஏன்னா 2022 வரைக்குமான ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து அறப்போர் இயக்கம் வெப்சைட்டில் வச்சிருக்கிறோம், வெளியிட்டிருக்கோம். அதற்கு பிறகு நடந்ததை வெளியிட சொல்லுங்கள். மூன்றாவது தோல்வி இது. மழைநீர் வாய்க்காலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேட்டாவும் வெளியில் இல்லை. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆன்கோயிங் இருக்கு, நிறைய விவரங்கள் இல்லை. அப்போ எங்கெங்க என்ன ஆழத்தில் தோண்டி இருக்காங்க, என்ன நடந்திருக்குன்றது அது ஒன்று. மூன்றாவது. நான்காவதாக, தூர்வாருன்ற சொல்லக்கூடிய ஏமாற்று பணிகள். இன்றைக்கி பல இடங்களில் நாங்கள் தூர்வாரிருக்குன்னு சொல்லி பொக்லைன் இருக்கும், புல்டோசர் இருக்கும், 2 நாள் 3 நாள் டீசல் போட்டு வேலை நடக்கும். எவ்வளோ தூர்வாரி இருக்காங்கன்ற வெளிப்படையான அறிக்கையில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பெரிய தோப்பு ஏரி, இந்த பக்கம் மணலி ஏரி, 2 பெரிய ஏரிகள், நார்த்து சென்னையுடைய பெரிய ஏரிகள். அந்த ஏரிகள் திட்டமிடப்பட்டு தூர்வாருக்குன்னு டெண்டர் போட்டு வேலையே நடக்கலை. இதில் ஆமுல்லை வாயில் ஏரி பல லட்சம் லிட்டரை சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய 3 ஏரிகள் தூர்வாரப்படவே இல்லை. 0 ஒர்க்கு, 0 மார்க் போட்டு மேயர் பிரியா அவர்களும் குமரகுருபன் அவர்களுக்கும் அறிக்கை அனுப்பணும். அதற்கு பிறகு இப்போ தான் வேலை துவங்கியிருக்காங்க. இன்னொன்று, சிவகங்கையில் டிவிஎஸ் எக்ஸலை வச்சு தூர்வாரி இருக்குன்னு சொல்லி புல்டோசர் காமிச்சு கணக்கு காமிச்சாங்க. அதையும் வெளிப்படுத்தி எஃப்ஐஆர் போட சொல்லி இது வரைக்கும் நடக்கல. அப்போ தூர்வாருன்ற பணிகளில் வெளிப்படையாக இல்லாமல் இது ஏமாற்றப்பட்டிருக்கின்றத 4வது தோல்வியாக பார்க்குறேன். 5வதாக பார்க்க, தொடர்ந்து உயரும் சாலை உயரங்கள். இன்னைக்கு ஏன் மழைநீர் வீடுகளுக்குள்ளே போகுது? பெருநகரங்களில், சென்னை மட்டுமே இல்லை, கோயம்புத்தூரில் பார்க்கலாம், மதுரையில் பார்க்கலாம், நெல்லையில் பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து சாலைகளோட உயரம் ஏறிக்கிட்டே இருக்குது. அரசாணை வந்துச்சு, இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டார், எல்லா மாநகராட்சி நகராட்சிகளுக்கும் வெளியிட்டார். ஆனால் இன்னை வரைக்கும் சென்னையில் இன்றைக்கு தினம் போடக்கூடிய சாலைகளை போய் பார்க்க சொல்லுங்கள், சாலையோட உயரம் ஏறாமல் போடவே முடியலை. இந்த குறிப்பாக ஒரு 5 தொடர் தோல்விகளை இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தா செயல்படுத்தவே இல்லை. உள்ளாட்சித்துறை நேரு அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு, மேயர் பிரியா அவர்களோ கமிஷனர் குமரகுருபன் அவர்களோ என்ன சொல்ல போகிறாங்க? அப்போ இது போன்ற நிறைய விவரங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த 5 தோல்விகளுக்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாங்களா, அமைச்சருக்கு பதில் சொல்லுவாங்களா, மக்களை போய் பார்க்க சொல்லுங்கள். அமைச்சரே போன வருஷம் என்ன பண்ணாங்க, நார்த்து சென்னையில் போயிருக்கும்போது நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி சேகர்பாபு அவர்களை வெளியேற்றினாங்க. இன்னமும் சொல்ல போனால் மக்கள் கொதிநிலை, இன்னமும் சொல்ல போனால் சேகர்பாபு அவர்களுடைய ஏரியாவுடைய முனையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பக்கத்தில் சமீபத்தில் போன மழை பெஞ்சதிலே போன மாதம் அப்போ இடுப்பு அளவுக்கான தண்ணி இருந்ததை நம்ம சமூக வலைதளங்களையும் பார்த்தோம், தொலைக்காட்சியிலையும் ஜெயா டிவிலையுமே பார்த்துருக்கோம். அப்போது நார்த்து சென்னை தொடர்ந்து பாதிக்கப்படுறதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறை இந்த கோடு வேர்டு என்ன, வெள்ள நிவாரண பணிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுங்க அப்படின்னா என்னன்னா, இந்த டிராக்டரை கொண்டு வந்து வச்சிடணும். எங்க முனைகள் எல்லாம் டிராக்டரை கொண்டு வந்து வச்சிருங்க, மோட்டரை கொண்டு வந்து வச்சிருங்க, அந்த போட்டை கொண்டு வந்து வச்சிருங்க, ரப்பர் படகுகள். அப்ப இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் தேவைதான். அதை மட்டும் காட்சிப்படுத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல, நம்ம இவ்வளவுதான் செஞ்சிருக்கோம், இவ்வளவு நம்ம செயல்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருது இல்லையா. அப்ப இவ்வளவுதான் திராணியோட தான் நம்ம இருக்கோம்னு தெரியுதுல, அதனாலதான் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு வார்த்தையாவது
ஒரு வார்த்தையாவது சொல்ல முடியும். இந்த பகுதியில வெள்ளம் வராது, மழை நீர் தேங்காது அமைச்சர் சொல்லுவாரா? 5 வருஷம் ஆச்சே. இருக்கு. ரெண்டாவது உங்கள்கிட்ட வரேன் சார். அவர் சொல்றதுக்கு என்ன சார் அழகா சொல்றாங்க பாருங்க. ஐயா, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இங்கே எல்லாருமே சொன்னது 100க்கு 100 உண்மை. 2021 திமுக ஆட்சியில் வந்தோன்னா உடனடியாக தேனாறு ஓடும், பாலாறு ஓடுகிறது. மக்கள் எங்கு பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். எந்த கவலையும் உங்களை கவலையாக இந்த தனியார் விளம்பரத்தில் கண்வெளி கண்ணாஸ்பத்திரி ஒரு விளம்பரம் போடுவாங்க தனியார் மருத்துவமனையில். நீங்கள் கண்ணில் கை வச்சா வரும். ஐயோ கண்ணில் கை வைக்காதீங்க, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க. லைட்டாக ஐயோ தொடாதே கண்ணு, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துட்டு வந்துட்டு. அந்த மாதிரி இந்த அரசு தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் மீதும் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களித்தவர்களும் நாங்கள் இந்த ஆட்சி கரையப்படியாத கரங்கள் அந்த மாதிரி நாங்கள் இருப்போம். சொன்ன வாக்குறுதி 505, சொல்லாதது 15. அதாவது கலைஞர் போட்ட மருத்துவர்களுக்கு போட்ட அரசாணை 354 கூட இன்னைக்கு நிறைவேற்ற ஆட்சியே முடிய போகுது. அந்த டாக்டர் மருத்துவர் சங்க தலைவர்கள் டெய்லி வந்து சொல்லாத துயரங்களை நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் சொன்னார் ராதாகிருஷ்ணன் அறப்பொறை இயக்கம் திருப்புகழ் கமிட்டி என்னாச்சு, முதல்வர் அண்ணாச்சி திருப்புகழ் கமிட்டி என்னாச்சு, முதல்வர் அண்ணாச்சி திருப்புகழ் கமிட்டி என்னாச்சு. ஐயா, திருப்புகழ் கமிட்டி அமுலுக்கு கொண்டு வந்தோம்னா சென்னை மாநகராட்சியில் பஸ் ரூட் பிஆர்ஆர் தார் சாலை ரோடு ஒர்க்கும் கலைஞர் கால்வாயும் சம்பாதிக்க முடியாது சார். இந்த திருப்புகழ் கமிட்டியை ஓகே அமிர்லாமுக்கு கொண்டு வந்தோம்னா பணம் சம்பாதிக்க எப்படி சம்பாதிக்க முடியும் சொல்லுங்கள். என்ன விஷயம் சார்? திருப்புகழ் கமிட்டியை நடைமுறை கொண்டு வந்தால் சென்னையில் மழை எங்கும் தேங்காது, கரெக்டாக கூவா ரிவர் வழியாக ஆற்றுல போய் கடலில் போய் செண்டப் ஆயிரும். அப்படி என்றால் அப்போ பணம் சம்பாதிக்க முடியாது. இப்போ சென்னை ஒரு சாதா ரோடு போடுறோம். ரோடு போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு வச்சு அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் வரும். உடனே பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஓஎன்டம், பணி மேற்பார்வைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர். இப்போ சென்னை மாநகராட்சியில் இந்த ஆட்சி வந்தாருன்னா மெட்ரோ வாட்டர் இருக்குல்ல, மெட்ரோ வாட்டர், அதில் பாதாளச்சாக்கடை திட்டமும் அந்த துறை சார்ந்ததான். அதில் என்ன பண்ணாதான் பாதாளச்சாக்கடையில் இன்டெப்டாக கொஞ்சம் போல இந்த இப்போ சிமெண்ட் கிடையாது. இருப்பாங்க எந்த காரணம் இங்கே பாருங்கள், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி அமைப்பு, மெட்ரோ வாட்டர், யூஜிடி திட்டங்கள், பாதாளச்சாக்கடை திட்டம் எல்லாம் சிமெண்ட்டே நீங்கள் பார்க்க எல்லாம் எம்செண்ட் மயம். சிமெண்ட்டும் எம்செண்டும் ஒன்று. ஆமா, இதுவும் ஒன்று அதுவும் ஒன்று. அதுவும் சிமெண்ட், அது ஒட்டும் இது ஒட்டாது. ஆனால் அப்ப அது ஒட்டும் இது ஒட்டாது விளங்காத ஐயா. தண்ணி போனா கரைஞ்சு போயிருந்தா ஏன் கவலை போடுறாங்க? ஏங்க நான் ஏங்க அதை பற்றி கவலை போடணும்? நீங்க ஒரு ரோடு போடுறோம், ஒரு கால்வா போடுறோம். இப்போ தாம்பரம் மாநகராட்சியில் போய் பாருங்க, தாம்பரம் மாநகராட்சியில் மழைநீர் கால்வாய் அங்கங்கே போடுறாங்க. வெறும் எம்செண்டை போட தடையிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஆணையருக்கு தெரியாதா? எங்க உள்ள அங்க இருக்கிற சேர்ப்புல தெரியும், எல்லாம் தெரியும் சார். நீயும் நானும் ஒன்று, வாக்களித்த மக்கள் வகையிலும் மண்ணு. இந்த நிலைப்பாடு தான் இவங்க சரியா இருக்கு. இதை திசை மாற்றுவதற்காக தான் ஏதாவது புது புது பிரச்சனையை புரோடாக விட்டுக்கிட்டு நெல்லை பதப்படுத்துவதை, நெல்லை பதத்தினுடைய தன்மையை மத்திய அரசு என்னங்க எதுக்கெல்லாம், அதாவது ஒரு உங்கள் மேலே குற்றம் சொல்ல வேண்டியதான். ஒரு கையும் கணக்கான குத்து மதிப்பாக வரும்போதும் மத்திய அரசு மேலே குற்றம், ஆளுநர் மீது குற்றம். வேறு என்னத்தை இங்கே பேச போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ சென்னை மாநகராட்சியில் மழை ஆரம்பிச்சாச்சு. 15 மண்டலத்திலையும் ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது மானிட்டரிங் ஆஃபீஸர். சரி, இந்த மானிட்டரிங் ஆஃபீஸரில் நீங்கள் போகிறீங்க. ஒவ்வொரு மழை காலத்திலையும் அதாவது வெள்ளத்தடுப்பு மேற்கொள்ள, மக்களுக்கு துரிதமான பணிகளை மேற்கொள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளை அவர்களுக்கு கார் கொடுத்து, அவங்களுக்கு ரூமை கொடுத்து, அவங்களுக்கு காலையில் வந்தோன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு பொன்விட்டா கொடுத்து, முந்திரி பக்கடாவும் கொடுத்து, அப்புறம் மத்தியானம் வாங்கோலி பிரியாணி கொடுத்து, எல்லாம் கொடுத்து இப்படிலாம் இது பண்ணி, இதெல்லாம் பணம் யாது பணம், மக்களுடைய வரி பணம் தான் அது. அப்புறம் ஆனால் இந்த மானிட்டரிங் அதிகாரிகள் இதுவரையிலும் எந்தாவது ஒரு இடத்துல மழை நீர் தேங்க இடத்துல அந்த ஏழை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எந்த குடிசைக்குள்ளே எட்டி பார்த்துருப்பாங்களா? அல்லது அந்த ஏழை மக்களுக்கு இந்தாங்க சோறு சாப்பிட கொடுத்துருப்பாங்களா? இல்லை சார். நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் மானிட்டரிங் ஆஃபீஸர், அங்கே பப்ளிக் சந்திக்க முடியாது சார். அந்த மானிட்டரிங் ஆஃபீஸராக மக்கள் சந்திக்க முடியாது. நீங்கள் சென்னையில் உதாரணம், சென்னையில் இன்னைக்கு உயர் அதிகாரிகள் குடியிருக்கிறாங்க பல இடங்களில். சென்னையில் பார்த்தீங்கன்னா தாய்சாலை இருக்கிறாங்க, கோயம்பேடு நிறைய படுத்திருக்கிறாங்க. இந்த அதிகாரிகளில் ஒரு 80% அதிகாரிகள் காரில் போகிறாங்க, அரசாங்கத்தினுடைய எல்லா சலுகைகளும் பெற்று போகிறாங்க. இந்த அதிகாரிகள் எங்கேயாவது இடத்துல தெருவோரத்தில் பூ விற்கிற பிள்ளை மக்களை பற்றியோ, கருவாடி வைக்கிற மக்களை பற்றியோ, சோம்பாப்படி வைக்கிற மக்களை பற்றியோ, அந்த ஏழை மக்களை, காய்கறிகளை, வயசான அம்மாக்கள் இருப்பாங்களா, வயசான தாத்தா பாட்டி, இந்த காய்களை கூறு போட்டுப்பாங்க, கத்திரிக்காய், வாழைக்காய் இருப்பாங்க. இந்த மக்களை தலகாஞ்சி என்ன கூட இல்லாமல், ஒரு வைத்து சாப்பாடு இல்லாமல் அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த வாகனத்தில் போகக்கூடிய சொகுசு கருப்படு எந்த அதிகாரியாவது ஐயோ கஷ்டப்படுறாங்களே நினைத்த ஆளை ஒருத்தர் சொல்லுங்க சார். நெஞ்சு எரியுது சார். காரணம் என்ன? நாங்களாம் மக்களுடைய வாக்களிக்குடைய வாக்களிச்சார்கள், உங்கள் ஓட்டு போட்டாங்க. ஏழை மக்கள் உங்களை தம்பி ஓட்டு போட்டாங்க. இந்த ஏழைகளுக்கும் நீங்கள் மக்களுக்கும் பாலமாக இருக்கின்றது அரசு துறை அதிகாரிகள். ஆனால் 80% அதிகாரிகள்
மக்கள் எப்படி போனா என்ன, அமைச்சர்களுக்கு தேவையான அமைச்சர்களுக்கு சோப்பு போடணும், பில்ல போடணும், போயிட்டே இருக்கணும். வரேன் இருங்க, இன்னொரு முறை வரேன். பிரபு, நம்ம ராதாகிருஷ்ணன் நம்ம ராமன் சொல்லும்போது இந்த எம்சாண்டும் இதுவும் போட்ட பெரிய டேஞ்சர் இல்லையா? அது எப்படி? அது பார்க்குறதுக்கு லுக்ஸ் லைக் அப்பியரன்ஸ் சிமெண்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஒன்று ஃபேஸ் இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது சார். அதான் இது ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு சொல்லுவீங்களா அடிக்கடி? இந்த சேஃப்டியில் இது எந்த ரகம் விளங்குவது? சேஃப்டி, அதை விட இது குவாலிட்டி. குவாலிட்டி தரம். அதாவது வேலையில் தவறுகள் நடக்கும், ஆனால் இது தப்பான வேலை பண்ணுறாங்க, அப்படிதான் நம்ம சொல்லணும். இன்னொரு பாயிண்ட், ரெண்டுமே ஒரே கலரு. பாமர மக்களுக்கு என்ன தெரிய போகுது? தெரியாது. ரெண்டுமே ஒரே கலரு, பூசுனா தெரியாது, இது பண்ண முடியாது. ஆனால் அவர் சொன்னால் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒட்டும், எம்சாண்ட் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் பார்க்கறதுக்கு சிமெண்ட் மாதிரியே, பார்க்கறதுக்கு சிமெண்ட் மாதிரி இருக்கும், ஒரே கலர். அது ஃபோட்டோ எடுத்துலாம்ல, ஃபோட்டோ எடுத்தா சிமெண்ட் போட்ட மாதிரி ஃபோட்டோ கலர் நல்லா போட்டிருக்காங்க, முடிஞ்சிருச்சு. அதுதான். ஸோ அதுதான் சார் இந்த கமிஷன் கரெக்ஷன். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி, சென்னை கார்பரேஷன் சரி, இந்த டிசாஸ்டருக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்குக்கு தான் நிறைய இது பண்ணுறாங்களே தவிர, அதை வராமல் தடுக்கிறதுக்கான ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸு டூரிங் தி டிசாஸ்டர் டைமில் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலை. திருப்பி ஒன்று சொல்கிறேன், டெக்னிக்கலாக சொல்கிறாங்க பாருங்கள், அறப்போர் வந்து ப்ளூ பிரிண்ட்டு ரொம்பவும் முக்கியம். ஒவ்வொரு தெருவுக்கும் ப்ளூ பிரிண்ட்டு ரொம்பவும் முக்கியம். இப்போ முன்னாலே இந்த சிவிக் செக்ஷனோரான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போர்டு போட்டே இருக்கும். இந்த தெருவில் இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரைனேஜ் இருக்குது, இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் லைன் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். போலீஸ் கான்டாக்ட் நம்பர் என்ன, பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலோட கான்டாக்ட் நம்பர் என்ன, எலக்ட்ரிக்கல் ஏதாவது இதுவாகிடுச்சுன்னா எலக்ட்ரிஷியனோட நம்பர் என்ன, இபி நம்பர் என்ன, இதெல்லாம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் இருக்கணும். இப்போ எல்லாருக்குமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னையில் இருக்கவங்களாம் மழை பெஞ்சதில் இப்போ எல்லாம் சர்டிஃபிகேட்டில் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க, எடுத்து மேலே தெரியாது, எந்த டைமில் தெரியாது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இப்போ இது வேறு ஒரு நாளைக்கு நாளைந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட். திருப்பி ஒரு விஷயம் என்னென்னா, 21 என்ன பேசணுமோ 22 என்ன பேசணுமோ, நீங்கள் நான் 21 பேசுகிற டைலாக் எடுத்து பாருங்கள், இப்பயும் அதே தான் பேசுகிறேன், நான் எதுவுமே மாற்றியே பேசல. அது கரெக்ட், எதுவுமே நான் மாற்றி பேசல, நம்ம தான் இருக்கேன், அதே தான் வந்து திருப்பி இது பண்ணுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் அரசியல் சார்பாகவும் பேசலை, மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோடைய தலையாய கடமை. இன்னொன்று, பேரிடர் காலங்களில் அரசாங்கத்தோட பங்கு தான் பெரும் பங்கு. ஏன்னா மக்கள் வந்து பேரிடர்னா ஒரு ப்ராப்ளத்துலேருந்து திருப்பி வரத்துக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு துயரத்தில் இருக்க டைமில் அரசாங்கம் தான் கையை பிடிச்சி தூக்கி விடணும். ஆனால் நீங்கள் இப்போ வேளச்சேரி இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ சார் சொன்னார் மண்டலம் 3 மண்டலம் 5 நார்த் சென்னை, அது ஓகே. மேல்தட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, சோழிநல்லூர், அங்கெல்லாம் கூட இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ குழியை தோண்டி விட்டு இது பண்ணல, ஃபேக்ட்ரி, அதாவது அலுவலகம் நடத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. ஃபேக்ட்ரி இப்போ காவா தண்ணியில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுது. ஸோ இப்போ எக்ஸவேஷன் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து இப்போ ஏன் பர்மிஷன் கொடுக்குறாங்க? அதாவது ப்ரோஆக்டிவாக ஏன் செய்யப்படலைங்கிறதா முதல் கேள்வி. வருமுன் காப்பது அறிவா, வந்தபின் காப்பது அறிவா? குமரகுரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்க்கு டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சார். ரைட், அவர் பண்ணணும் சார். அவர் சில ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலை. ஐயா தமிழ்செல்வன், இப்போ இருக்கக்கூடிய ஒரு கவலைக்கான சூழ்நிலை, நாளைக்கு வரக்கூடிய இந்த டிட்வா புயல், தாளடி மற்றும் பயிர்களெல்லாம் மூழ்கி இருக்கிறது, டெல்டாவுடைய எல்லா சிக்கலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைவு கருத்தை என்ன சொல்ல போகிறீங்க? எங்களை பொறுத்தவரைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குறிப்பாக இப்போ காப்பீடு பண்ண முடியல. அதில் வந்து ஃபார்மர் ஸ்டாக் நம்பர்னு கேட்குது. சொந்த விவசாய நிலம் வச்சிருக்கணும் தான் இப்போ அந்த நம்பர் கிடைச்சிருக்கு. மத்திய அரசு சொல்லுது அனைவருக்கும் காப்பீடு செய்யணும். ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கெங்கே நிவாரணம் கொடுக்குறோம் வயலில் இறங்கி பார்க்கறதுக்கு இணைய சேவை வழியாக போய் பார்ப்பேன்னு சொல்லி வயலில் இறங்கி பார்க்க முடியும். அவங்க பேண்ட் ஷர்ட்டோட வர்றவங்களும் சுடிதாரோட வர்றவங்களும் எப்படி வயலில் போய் பார்க்க முடியும்? அங்கே டவரும் கிடைக்க முடியும். இது ஒரு ஏமாற்று வேலை நடக்குதா? இதை திருத்தணும். சொந்த நம்ம முதலமைச்சர் மாவட்ட திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரே போடி வர வச்சிருக்காங்க. இது குறித்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய விவசாய குழுக்களும் நேற்று பண்ணியிருக்காங்க. இது குறித்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர், அவர் வேளாண் துறை அமைச்சர் அது பதில் சொல்லி ஆகணும். ஒன்று, டிஏபி எங்கேயுமே தட்டுப்பாடு இருக்கு. உலக அளவில் பாஸ்பரஸ் அமிலம் தட்டுப்பாடு, ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமா அதுக்கு மத்திய அரசு கூடுதலான நிதி ஒதுக்கி மாநில அரசு அதுக்கு முன்கூட்டியே கடிதம் எழுதணும். நான் உரம் கேட்டாளிக்கு மட்டும் கேட்கக்கூடாது, முன்கூட்டியே கடிதம் எழுதிருக்கணும். காலதாமதம் பண்றாங்க. டிஏபி உரம் கிடைக்கலையா? ஐயா நெல் கொள்முதலை பத்தி கூட சொன்னாங்க. இதுல பெரிய கொடுமை கிட்ட அங்கங்க பட்டியல் தர ஆளுங்கட்சியை வச்சு வெளி மாவட்ட நெல் ஒழுங்குமுறை விற்பனை கூடமா விற்கக்கூடிய நெல்ல பெரிய கொடுமையான பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு அடி ஒழுங்குமுறை விற்பனை சிண்டிகேட் வச்சு வாங்கிட்டு வந்து இங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 320 மூட்டை 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 30 லட்சம் ரூபாய்க்கு தடுக்கப்பட வேண்டும். சம்பா தாரடியில இப்ப நம்ம வந்துட்டு ஏற்கனவே குருவையை பத்தி நம்ம 3 முறை நம்ம தொலைக்காட்சியில பேசியிருக்கோம். சம்பா தாரடிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க என்ன எழுதி வச்சீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ஏக்கர்களுக்கு ஒரே நேரத்தில் விளைய போகுது.
இன்னொன்று சொல்றாங்க விளைநிலம் வந்துட்டு நாங்கள் நிறைய 5 வருஷத்துல நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயத்தை ஊக்குவிக்க மறந்துட்டாங்க. கரும்புக்கான டன் ஆதார விலை கொடுக்கல. மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து எல்லா பகுதியிலும் கும்பகோணம் வரைக்கும் இருக்கிற சர்க்கரை எல்லாம் மூடின பிறகு கரும்பு விவசாயம் நெல் சாகுபடி பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த 2 கோடி மெட்ரிக் நெல் கொள்முதல் காரணம். ஒரு 40 கிலோவுக்கு நீங்க 50 ரூபா வாங்கினீங்கன்னா நீங்க வந்துட்டு பொறுத்த வரைக்கும் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. லாரியில சொன்னீங்க ஐயா சொன்னாங்க 598 ரூபா வாடகை பேசிட்டு 8 கிலோமீட்டர் வரைக்கும் உருட்ட நெல்லுக்கு அதுல 186 ரூபா வாடகை கொடுக்குறீங்க. அதுலயும் நீங்க மோசடி பண்றீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உர தட்டுப்பாடுக்கு ஒரு முக்கியமான காரணம் POS இயந்திரம்னு சொல்றது அந்த சிஸ்டத்துக்கு பேரு. அது உள்ள ஜீரோ ஃபார்ம்னு வைப்பாங்க. எங்கேயுமே POS இயந்திரத்தை பயன்படுத்தி பில்லு போடுறதே இல்லை. பேப்பர்லையும் சிஸ்டத்திலும் உரம் காட்டும். DAP இருக்கு, யூரியா இருக்கு, JD பிரஸ் கொடுப்பாரு இத்தனை டன் உரம் இருக்குன்னு. ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு நீங்க சொல்லாம நேரடியா ஒரு உரக்கடைக்கு மிரட்டி வசூல் பண்ணக்கூடாது. போய் POS இயந்திரத்தை செயல்படுதான்னு பார்க்கணும். அங்க போய் அந்த செயல்பட்டா மட்டும்தான் உரத்தினுடைய அளவு தெரியும். இது மிகப்பெரிய இந்த POS இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சரியா பயன்பாட்டுக்கே வரல. டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டோ நீங்களும் நானும் உழவராப்பளையோ எவ்வளவு உரம் இருக்குன்னு பார்க்கலாம். உரம் காட்டும், பேப்பர்ல தான் காட்டும். அங்க கூட்டத்தொடர் இதுலயும் இருக்காது. அதே மாதிரி குருவ தொகுப்புதாரன்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி விவசாயிகளை ஏமாற்றாம முன்கூட்டியே கொள்முதல் பண்ணி விவசாயிகளை வச்சு ஆலோசனை பண்ணுங்க. உங்களுக்கு ஜால்ரா போடலாரு உங்களை வேட்டப்பட்டால வச்சுக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு நீங்க மட்டும் வச்சுக்கிட்டு குறைய சொல்லுப்பா ஐயா பாராட்டி பேசணும். அது எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி விவசாய சங்கத்தில் கூப்பிட்டு எம்மா ரூம்ல பேசிக்கிட்டு இதான் சொல்லு இதான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது எதுக்கு ஆய்வு கூட்டம் ஆய்வு கூட்டம் நடத்தவில்லை. நெல் கொள்முதலா இருக்கட்டும், இந்த விவசாயிகள் சம்பந்த பிரச்சனையா இருக்கட்டும், மிகவும் கேளமாறு. இன்னொரு எங்களுடைய மீனவ சகோதரர்கள் பத்தி நான் சொல்லியாலும் மீனவர்கள் 20 நாள் வேலை இல்லாம கிடைக்கிறாங்க. மீனவர் மட்டும் பாதிப்பு கிடையாது. என்னுடைய கிராமத்தில் இருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்கள் அங்க வேலைக்கு போவாங்க. அவங்களும் வேலை இல்லாம கிடைக்கிறாங்க. போட்டை அங்க எங்க வச்சுக்கிட்டு எங்க நிறுத்தலும் தெரியாம முகத்துவார ஆளை இல்லாம கருங்கல் போட்டுறது ஒதுக்குறீங்க. நீதி முகத்துவார ஆளை ஒதுக்குறீங்க. ஒட்டுமொத்த விவசாயிகளும் விவசாயிகள் தொழிலும் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. ஐயா 18க்கு 7 கிடையாது, 18க்கு 18 ஐயா டெல்டா மாவட்டத்தில். கண்டிப்பா ராதாகிருஷ்ணன் நிறைவு கருத்து சுருக்கமா. உண்மையிலேயே அவங்க சொன்னது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. உடனடியா அதுக்கு வேலை செய்யணும்ன்றதான் முக்கியம். தமிழ் செல்வன் ஐயா ஆமா, குறிப்பா இந்த ஈரப்பதத்துக்கு இப்போ அரசிட்ட இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாட்டுடைய பயன்பாடுக்கு இப்ப நினைச்சா கூட இதுக்கு டெக்னிக்கல் அது 17% 22% அதிகரிக்க சொல்றது. அது யார் முடிவு எடுக்கிறது? தமிழ்நாடு அரசா மத்திய அரசா? அது ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க கோரிக்கை ஒன்றிய அரசு கொடுக்கறது இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தேவைப்பட்டா இதுக்கு சட்ட நெறிமுறைகளை உருவாக்கி புதுசா கூட ஜீவோ கொடுங்க. ஈரப்பதத்தை ரிவைஸ் பண்ணி திரும்ப கொள்முதலை ஸ்டார்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? அவங்க கேட்டாங்கன்னா என் மாநில மக்களுக்கான பயன்பாட்டுக்கு நான் பண்றேன்னு சொல்லுங்க. ரேஷன் அப்படிதானே ஆரம்பிச்சது. இது எங்கேயாவது துவங்குனுச்சு. அப்ப திரும்ப அதுக்கான முன்னெடுப்பு இல்லாம நான் கடிதம் அனுப்புறேன்ற இந்த வெற்று பேப்பர்ல ஏதோ கதை விடுற கதையெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு தேவையான சட்டத்தை ரீடிஃபைன் பண்ணுங்க, தேவையான விதிகளை உருவாக்குங்க. அதை ஒன்று செய்யணும் அப்படின்றது. அதே போல இந்த பகுதிகளில் எம்எல்ஏக்கள் பகுதிகள் எம்பிக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மட்டும் எப்படி சிறப்பாகவே தொடர்ந்து இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தண்ணி தேங்குது, 1008 பிரச்சனை இருக்கு, கரண்ட் வர மாட்டேங்குது, ரோடு பள்ளமாவே இருக்கு. ஆனால் எம்எல்ஏ வாழக்கூடிய வீடுகள் தெருக்கள் மட்டும் தண்ணி தேங்குறதில்ல, ரோடு நல்லா இருக்கு, எம்பிக்கள் வாழக்கூடியது இருக்கு, அமைச்சர் வாழக்கூடியது இருக்கு. அப்போ உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்ட மக்கள் ரோடு எப்படி இருந்திருக்கணும்? அப்போ நீங்க உங்களுக்கு திராணி இருந்தா ஒரு வாரம் வந்து தங்கி பாருங்க. இந்த வீடு கட்டினாங்கல்ல, பெரும்பாக்கத்தில் கட்டுறாங்க, யாசர்பாடி அந்த பக்கம் போய் தங்குங்க. எல்லாரும் மக்களுக்கான அந்த இடத்துல போய் வாழ்ந்து அங்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு திரும்ப நல்லா இருக்குன்னு இந்த நாடகம் நடத்தி போட்டோ ஷூட் நடத்துறதுனால தான் மக்கள் இருக்க போறது இல்ல, பொறுத்துக்கு இருக்க போறது. மூணாவதா ஒன்று சொல்லிடுறேன். இந்த வேளச்சேரி ஏரியும் கிண்டி ஏரியும், கிண்டி ரேஸ் கோர்ஸை மாத்தினாங்க. அது 100 ஏக்கருக்கு பெரிய ஏரியா உருவாக்கி இருந்தா இன்னைக்கு பெரும்பாலான சவுத்து சென்னையில் வரக்கூடிய வெள்ளத்தடுப்புக்கு அதை பயன்பட்டிருக்கும். அது ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம், கோரிக்கை கடிதமும் அனுப்பிச்சிருக்கோம். அரசு இன்னைய வரைக்கும் அது பாராமுகமாகவே இருக்குன்றதான். அப்போ அரசு உண்மையாகவே மக்களுக்கு வேலை செய்யணும்னா இப்போ வெளியிட இன்னும் நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை விட நிறைய டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட். செய்யாம ஏன் வேடிக்கை பாக்குறீங்கன்றத நம்ம கேள்வியா இருக்கு. ஒரே நிமிஷம் சொல்றேன். சிஎம்டிஏல இந்த மலையை கையாளுறது 3600 கோடி இப்போ கஜானாவே காலின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை சார். ஒரு வாரத்தை நம்ம சொல்ல வந்தீங்க.
குமரகுருபரன் அவர்கள் நினைத்தால் எல்லாம் ஒரு செய்யலாம் சொல்றாரு. நிச்சயமாக குமரகுருபரன் கையில் எதுவுமே இல்லை. ஏன்னா சென்னை மாநகராட்சியில் முழுக்க அரசியல் நெருக்கடி. உங்களுக்கு எப்படின்னா இந்த பணவாலை இருக்குல்ல சார், பணவாலை மழை பெஞ்சா சவுண்டு கேட்கும். கேட்குமே கேட்காதா? தகர டப்பாலாமா, தகர சீட்ல மழை பெஞ்சா சலசலம் கேட்கும். தளம் போட்ட வீட்டுல சவுண்டு கம்மியா கேட்கும். அதே போல் சவுண்டே இல்லாமல் சத்தமே இல்லாமல் தமிழகத்தின் நிதிகளை முழுவதும் சுரண்டப்படுகின்றது. அதான் பிரபுகாந்தி 3500 கோடி இல்ல ரூபாயிலமா எம்எம்டியிலே, அதாவது எங்க சிஎம்டியில பணம் இல்லை. நேர்களே, பணத்தை காணல. டிட்வா புயலுடைய 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். ஞாயிற்றுக்கிழமை மிக கடுமையான மழை இருக்கிறது. கவனமாக பொதுமக்கள் இருக்கும்படி மக்களின் நலன் காக்கும் ஜெயா பிளஸினுடைய அறிக்கை. அரசு உதவிகளை செய்வதை தாண்டி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அரசினுடைய உதவிகளை எதிர்பார்க்காமல் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தாழ்வான பகுதியிலிருந்து மேட்டை நோக்கி செல்வதற்குமாக ஜெயா பிளஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கான வேண்டுகோளை வைக்கிறது. நிகழ்ச்சியில் நிறைய பேசணும். திரு ராமன், ராதாகிருஷ்ணன், பிரபுகாந்தி, தமிழ்ச்செல்வன், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.